விஜயின் பாதுகாப்பு அதிகாரியாக தர்மராஜன் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உளவுத்துறை டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கும் தர்மராஜன் ஐபிஎஸ் முதலமைச்சர் விஜயின் பாதுகாப்பு படைப்பிரிவின் தலைவராக செயல்பட உள்ளார். தமிழ்நாட்டின் கடைக்கோடி மாவட்டமான ராமநாதபுரத்தின் பரமக்குடியை பூர்வீகமாக கொண்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய தனித்திறமை முயற்சியால் பல கட்ட போராட்டங்களை கடந்து ஐபிஎஸ் அதிகாரியாக நேரடியாக தேர்வானவர் தர்மராஜன். 2009 ஐபிஎஸ் பேட்ச் அதிகாரியான இவர் தான் பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் சாதாரண கடைநிலை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பெயர் போனவர். காவல்துறை மீதான ஈர்ப்பும் பற்றுதலின் காரணமாகவும் ஐபிஎஸ் பணியை தேர்வு செய்தவர் தர்மராஜன். அவர் தொடக்கத்தில் ஏஎஸ்பியாக பணியாற்றிய திருப்பத்தூர், குளச்சல், நீலகிரி உள்ளிட்ட இடங்களில் ரவுடிகளுக்கும் சட்டவிரோத செயல்பாடுகளிலும் ஈடுபடுவோருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். இவர் கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியாக பணியாற்ற தொடங்கிய போதே குற்றங்கள் நடப்பதற்கு முன்னதாக அதனை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி செயின் பறிப்பு, கொள்ளை போன்ற குற்றச்சம்பவங்கள் மாவட்டத்தில் வெகுவாக குறைந்ததற்கு காரணமாக இருந்து மக்களின் பாராட்டை பெற்றவர். குறிப்பாக இரவு மட்டுமின்றி பகலிலும் காவல்துறையினரின் ரோந்தை அதிகரித்து குற்றச்செயல்களை பெருமளவு குறைக்க நடவடிக்கை எடுத்தது இவர் மீது கவனம் பெற வைத்தது. சென்னை திருவல்லிக்கேணி துணை ஆணையராக பணியாற்றிய போதும் தன்னுடைய சரகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தனித்தனியாக சந்தித்து மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்து அவர்களை தொடர்ந்து கண்காணித்து குற்றச்செயல்களை குறைத்தவர். கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய புலனாய்வு அமைப்பான என்ஐஏவில் இணைந்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் எஸ்பி அந்தஸ்தில் என்ஐஏவில் இணைந்து பணியாற்றிய முதல் ஐபிஎஸ் அதிகாரி என்ற பெருமையையும் தர்மராஜன் பெற்றுள்ளார். சென்னை மண்டல மத்திய புலனாய்வு அமைப்பின் எஸ்பியாக பணியாற்றிய போது தென் மாநிலங்களில் பயங்கரவாதிகளால் தீட்டப்பட்ட பல சதித்திட்டங்களை ரகசியமாக முறியடித்த பெருமைக்குரியவர் தர்மராஜன். அதன் பின்னர் மீண்டும் தமிழக காவல்துறைக்கு திரும்பிய தர்மராஜன் சென்னை மாநகர காவல்துறையின் கிழக்கு மாவட்ட இணை ஆணையராக சிறப்பாக பணியாற்றினார். தமிழக உளவுத்துறையை போன்றே சென்னை மாநகர காவல்துறைக்கென தனி உளவு அமைப்பு இருந்த நிலையில் அதனுடைய தலைமையை ஏற்றும் பல்வேறு முக்கிய பணிகளை செய்தவர் தர்மராஜன். கடைசியாக வேலூர் சரக டிஐஜியாக பொறுப்பேற்று வழக்கம் போல தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தவரின் திறமையை கண்டு தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியாக தமிழக உளவுத்துறையின் டிஐஜியாக நியமித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழக உளவுத்துறை பாதுகாப்பு டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கும் தர்மராஜன் முதலமைச்சரின் பாதுகாப்புக்கென்றே உருவாக்கப்பட்டுள்ள கோர்சல் எனப்படும் பாதுகாப்பு படையின் தலைவர் பொறுப்பை ஏற்று செயல்படவிருக்கிறார். இந்த பொறுப்பை பெற பல ஐபிஎஸ் அதிகாரிகள் முட்டி மோதி கொண்டிருந்த நிலையில் என்ஐஏவில் பணியாற்றிய அதிகாரியான தர்மராஜனுக்கு அந்த வாய்ப்பு கிட்டியிருக்கிறது.